நற்பவி. அன்னபூர்ணி மேஜிக் பிகின் நவ். எல்லார் வீட்டிலும் அரிசியின் வடிவம் அப்படிங்கிறது அன்னலட்சுமி தான். அன்னபூரணியோட அம்சம் அரிசி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு முதல்ல தெரியணும். அரிசி அப்படின்னாலே என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஹரி பிளஸ் சிவன், ஹரியும் சிவனும் சேர்ந்ததும் அன்னலட்சுமியும் அன்னபூரணியும் தான் அரிசியின் தத்துவம். வீட்டில் சாப்பாட்டை நாம வீணடித்தோம் என்றாலே அந்த வீட்டில் தரித்திரம் தாண்டவம் ஆடும். அரிசிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சாதத்தை அப்படியே சிந்துறது, ஒரு வறுக்கை விழுந்தாலும் உங்களுக்கு பல லட்சம் ரூபாய்கள் வீணாகும், விரயமாகும் என்பதுதான் அதோட தாற்பயம். அன்னபூரணி மேஜிக் பிகின் நவ். இந்த சிலையானது நாங்கள் வாரணாசியில் வாங்கி இது அத்தனை ஐஸ்வர்யங்களை தரக்கூடியதாக உள்ளது. எத்தனையோ அன்னபூரணி சிலை இருந்தாலும் இந்த சிலையின் நுணுக்கங்கள் இதுவரைக்கு வேறு எங்கும் நான் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட சகலவிதமான சௌபாக்கியங்களும் அருள் செய்யக்கூடிய அன்னபூரணி. அன்னபூரணியை பத்தி நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. அன்னபூரணிகிட்ட தான் எல்லா விஷயங்களும் உள்ளது. பகவான், அதாவது சிவபெருமான், அவருடைய பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்தது அன்னபூர்ணி தான். அம்பாள்கிட்ட தான் தங்க கரண்டி இருக்கு. அம்பாளோட தங்க கரண்டியால் அவருக்கு பௌதி பிச்சாந்தேகி அப்படின்னு அந்த பிச்சை பாத்திரத்துல திருவோட்டுல அந்த பிச்சை விழுந்த பிறகுதான் சிவபெருமானின் பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தியாகி அவரே திரும்ப சிவபதவியை பெற்றார். காடு மலை எல்லா இடங்களும் சுற்றி, உலகம் எல்லாம் சுற்றியும் கூட அன்னபூரணியால் மட்டுமே அவருடைய தரித்திரங்கள் நாசமாயின. ஒரு வீட்டுல அன்னபூரணி சிலை வச்சிட்டா மட்டும் பத்தாது. அன்னபூரணியை தினமும் வணங்க வேண்டும். அன்னபூரணி இருக்கக்கூடிய வீட்டில் ஐஸ்வர்யங்கள் மங்காது, ஐஸ்வர்யங்கள் குறையாது. அந்த அன்னபூரணியை வழிபடுவதற்கென்று நிறைய தாற்பயங்கள் இருக்கின்றது. தீபாவளி நேரத்துல காசில வாரணாசியில லட்டு திருவிழான்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த லட்டு திருவிழாவை பார்ப்பதற்கு புண்ணியம் செய்திருந்தால்தான் அந்த லட்டு திருவிழா பார்க்க முடியும். அன்னபூரணிகிட்ட தான் அத்தனை ஐஸ்வர்யங்களும் இருக்கின்றது. அந்த லட்டு திருவிழாவில் ஃபுல்லாவே சகல விதமான உணவு பதார்த்தங்களையும் வைத்து சிவபெருமான் லட்டு திருவிழாவில் அந்த அம்பாள்கிட்ட வாங்குற காட்சிகளை நீங்க நிறைய சமூக ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க. இந்த சிலைக்கு அவ்வளவு சக்தி இருக்கின்றது. இந்த கண்கள் பேசுகின்றன. இந்த கரண்டி நம்மளுடைய தரித்திரத்தை நீக்கக்கூடிய தங்க கரண்டியாக இருக்கின்றது. அன்னபூரணி மேஜிக் பிகின் நவ். அன்னலட்சுமி மேஜிக் பிகின் நவ். அரிசி மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு அனைவரும் இந்த கமெண்ட்ல பதிவிடுங்கள். இந்த சிலை உங்களுக்கு தேவை என்றால் கண்டிப்பாக இன்பாக்ஸ்ல வாங்க. 9789168398 மற்றும் 7708873905 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.